ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாக்ஸூ கிச்சன். இன்னைக்கு நம்ம ஜாக்ஸூ கிச்சனில் ரமதான் ஸ்பெஷல் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய 2 காம்போ ரெசிபிஸ், அதாவது சிக்கன் ரஷ்யன் கட்லெட் அண்டு ஜெல்லோ கஸ்டர்ட் புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரஷ்யன் கட்லெட்ஸ் பார்த்தோம்னா வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். சிக்கனோட வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து செய்யறதுனால இது ஹெல்த்தியும் கூட. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ரஷ்யன் கட்லெட் ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 300 கிராம் போன்லெஸ் சிக்கனை வந்து இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் 500 ml, அதாவது 2 கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சால்ட் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்துட்டு அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கனை வந்து 8 to 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த சிக்கன் பீசஸை வந்து ஸ்ட்ரெயினரில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் வேக வச்ச மீதம் இருக்க தண்ணி, இதுதான் ஸ்டாக்கு. இதை வந்து தூர போட்டுற வேணாம், நம்ம வந்து இதை யூஸ் பண்ண தான் போகிறோம். தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வேக வச்ச சிக்கன் பீசஸை நூலாக ஷ்ரெட் பண்ணி எடுக்கணும். எல்லா பீசஸையுமே ஃபோர்க்கை யூஸ் பண்ணி நூலாக ஷ்ரெட் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், கட்லெட் செய்கிறதுக்கு 1/4 கப்பு வீதம் 4 வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். 1/4 கப்பு பொடியாக கட் பண்ண முட்டைக்கோஸ், பொடியாக கட் பண்ண கேரட், பீன்ஸ் கொஞ்சம், கேப்சிகம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை ஒரு மேஷர் யூஸ் பண்ணி நைஸாக மேஷ் பண்ணி வச்சுக்கணும். இந்த அளவுக்கு மேஷ் பண்ணிட்டேன். இப்போதைக்கு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கட்லெட்டுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் 3 கியூப்ஸ் பட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டருக்கு பதிலாக 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்க்குறப்போ கட்லெட்டோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், க்ரஷ் பண்ண பச்சை மிளகாய் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இதை 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதில் 4 டீஸ்பூன் வந்து மைதா மாவு சேர்த்துக்கணும். இப்போ இந்த பட்டர்லேயே மைதா மாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இதில் பீன்ஸை மட்டும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிறேன். பீன்ஸ் குக் ஆகிறதுக்கு லேட் ஆகிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு பீன்ஸை சேர்த்துக்கிறோம். பீன்ஸ் இந்த அளவு வதங்கினதும் இப்போ எடுத்து வச்சிருந்த மற்ற காய்கறிகள், அதாவது கேபேஜ், கேரட், கேப்சிகம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கணும். இப்போ இதில் சால்ட் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இதை நல்லா கலந்துட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த சிக்கன் ஸ்டாக் வந்து 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 கப்பு பால் சேர்த்துக்கணும். இதை நல்லா கலந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தாலே தெரியும் நம்ம மசாலா வந்து நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் நம்ம ஷ்ரெட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸோட சிக்கனை வந்து நல்லா கலந்துக்கணும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா கலந்துக்கணும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே மேஷ் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கட்லெட்டுக்கு தேவையான மசாலா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ பார்த்தோம்னா இந்த மசாலா கொஞ்சம் லூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இது ஆறுனதும் கெட்டியாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ கட்லெட்ஸ் பிடிச்சிடலாம். 1 ஸ்கூப் மட்டும் அளந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அளந்து எடுக்கிறப்போ கட்லெட்ஸ் எல்லாமே ஒரே ஷேப்பாக இருக்கும். இப்போ கைகளில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கரண்டியை திருப்பிட்டு உருளையாக உருட்டிட்டு கைகளில் வச்சு இந்த மாதிரி ஓவல் ஷேப்பாக நம்ம தட்டிக்கணும். ஓவலாக ஷேப் பண்ணிக்கணும். ரஷ்யன் கட்லெட் பார்த்தோம்னா ரவுண்டாக இருக்காது, இந்த மாதிரி ஓவல் ஷேப்பாக தான் பண்ணுவாங்க. இதே மாதிரி இன்னொரு கட்லெட்டும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா கட்லெட்டையுமே தட்டி எடுத்துக்கிட்டேன். 300 கிராம் சிக்கனுக்கே 25 பீசஸ் வரைக்கும் கட்லெட் கிடைச்சது. இப்போ கட்லெட்ஸை வந்து கோட் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 1 முட்டை எடுத்திருக்கேன். இதில் ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கணும். இதில் 2 டீஸ்பூன் பால் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வெர்மிசில்லி பாக்கெட் பொடியாக இருக்கும்ல, அந்த சேமியா பாக்கெட் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு கைகளில் இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிக்கணும். இந்த வெர்மிசிலியில் கோட் பண்ணுறப்ப ரஷ்யன் கட்லெட்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி பொடியாக இருக்கிற மாதிரி நம்ம க்ரஷ் பண்ணிக்கணும். இப்போ கட்லெட்டை கோட் பண்ணிடலாம். ஒரு கட்லெட் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து எக்கில் வந்து டிப் பண்ணிக்கணும். ஸ்பூனால் இந்த மாதிரி திருப்பி விட்டு எக்கில் கோட் பண்ணிக்கணும். இதை எடுத்துட்டு சேமியா பிளேட்டில் சேர்த்துடலாம். கட்லெட் முழுவதும் சேமியாவில் கவர் பண்ணுற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கைகளால் சேமியாவை இந்த மாதிரி சேர்த்துட்டு கோட் பண்ணிக்கணும். 2 சைடுமே திருப்பி விட்டு சேமியாவை கோட் பண்ணிக்கணும். எக்ஸஸாக இருக்க சேமியாவை உதுத்து விட்டுறலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட்லெட் வந்து சேமியாவில் எவ்வளோ அழகாக கவர் ஆகிருக்கு பாருங்கள். இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன்.
இது போலவே நம்ம எல்லா கட்லெட்ஸையுமே சேமியாவால் கோட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போதைக்கு நான் 8 கட்லெட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கட்லெட்டை ஏர்டைட் பாக்ஸில் இப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டு இந்த ரமதானில் 15 to 20 டேஸ் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இப்போ இந்த கட்லெட்ஸை ஃப்ரை பண்ணிடலாம். இந்த கட்லெட்ஸை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணாலே போதும். ஒரு பேனில் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் 1 by 1 கட்லெட்ஸை வந்து ஆயிலில் சேர்த்துக்கிறேன். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஒரு சைடு குக் ஆனதும் நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடுமே கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கட்லெட்ஸ் வந்து சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே நல்லா டெம்ப்டிங்காக கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க. இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். ஜெல்லோ கஸ்டர்ட் புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கஸ்டர்ட் புட்டிங் பார்த்தோம்னா ஜெல்லோ பவுடர் இல்லாமல் அகர் அகர் யூஸ் பண்ணி இந்த புட்டிங் வந்து ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு மில்க் பேனில் 2 கப்பு அதாவது 500 ml வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். சுகர் வந்து 1/3 கப் ஆட் பண்ணிக்கிறேன். ஜெல்லியோட ஃப்ளேவருக்காக ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். இதை வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரெட் ஃபுட் கலர் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ சுகர் கரையிற அளவுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் அகரகர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துக்கணும். அடுப்பில் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். ஃப்ரெண்ட்ஸ், கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஜெல்லி வந்து நல்லா குக் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உடனே இறக்கிடலாம். இப்போ இதை இந்த மாதிரி பவுல்ஸ் எடுத்துட்டு இதை வந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக கொஞ்சம் சாய்ச்சி வச்சுக்கணும். இதில் வந்து நான் ஜெல்லியை வந்து போர் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எடுத்துருக்க கப்பு தகுந்தாப்பில் இந்த மாதிரி சாய்ச்சிட்டு ஜெல்லியை வந்து சேர்த்துக்கணும். இப்போ இதை ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம வந்து அப்படியே வச்சிடலாம். இப்போ கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் வந்து 1/4 கப்பு வந்து பால் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். இப்போதைக்கு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கஸ்டர்ட் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மில்க் பேனில் 2 கப்பு அதாவது 1/2 லிட்டர் வந்து பால் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1/2 கப்பு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்துக்கணும். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் மிக்சரை வந்து ஒரு தடவை கலந்துட்டு இதில் சேர்த்துக்கணும். இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம கொதிக்க வச்சிடலாம். நம்ம கஸ்டர்ட் சேர்த்துருக்கனால இந்த பால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டர்ட் மில்க் வந்து நல்லா திக்காயிருச்சு. கஸ்டர்ட் மில்க் வந்து ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஜெல்லி வந்து நல்லா செட் ஆயிருச்சு. ஒவ்வொரு கிளாஸ்லையுமே கஸ்டர்டை வந்து ஃபுல்லாக போர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஜெல்லி வந்து நல்லா செட் ஆகிட்டதுனால நீங்கள் வந்து சூடாகவே கஸ்டர்டை வந்து போர் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது. இப்போ எல்லா கிளாஸ்லையுமே நான் கஸ்டர்டை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நான் கஸ்டர்டை வந்து 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டர்ட் வந்து நல்லா செட் ஆயிருச்சு. இப்போ இதுக்கு மேலே நான் செரிஸால் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரஷ்யன் கட்லெட் அண்டு ஜெல்லோ கஸ்டர்ட் புட்டிங் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.